ತಮಿಳುನಾಡಿನ ಕರೂರಿನಲ್ಲಿ ಶನಿವಾರ ನಟ ಹಾಗೂ ಟಿವಿಕೆ ಮುಖ್ಯಸ್ಥ ವಿಜಯ್ ಪ್ರಚಾರ ರ್ಯಾಲಿಯನ್ನ ಆಯೋಜನೆ ಮಾಡಿದ್ರು. ಈ ವೇಳೆ ವಿಜಯ್ ನೋಡೋದಕ್ಕೆ ಸಾವಿರಾರು ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಜನ ಸೇರಿದ್ರು. ವಿಜಯ್ ಭಾಷಣ ಆರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಹಾಗೆ ಕಾಲ್ತುಳಿತ ಉಂಟಾಗಿ ಅನೇಕ ಜನ ಮೂರ್ಛೆ ತಪ್ಪಿದ್ರು. ತಕ್ಷಣ ಅವರನ್ನ ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ನಲ್ಲಿ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ದಾಖಲಿಸಲಾಗಿತ್ತು. ವಿಜಯ್ ಕೂಡ ಅರ್ಧದಲ್ಲೇ ಭಾಷಣ ಮುಗಿಸಿ ಆ ಸ್ಥಳದಿಂದ ಹೊರಟುಬಿಟ್ರು. ಕಾಲ್ತುಳಿತದಿಂದ ಇಲ್ಲಿ ತನಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು, ಮಹಿಳೆಯರೂ ಸೇರಿದ ಹಾಗೆ 39 ಜನ ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ದಾರೆ. ಅನೇಕರ ಸ್ಥಿತಿ ಗಂಭೀರವಾಗಿದೆ. ಮಧ್ಯರಾತ್ರಿಯೇ ತಮಿಳುನಾಡು ಸಿಎಂ ಎಂಕೆ ಸ್ಟಾಲಿನ್ ಕರೂರಿನ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಿ ಮೃತರ ಕುಟುಂಬಸ್ಥರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿದರು. ಈ ವೇಳೆ ಮಾತನಾಡಿರೋ ತಮಿಳುನಾಡು ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಎಂಕೆ ಸ್ಟಾಲಿನ್ ದುಃಖ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದು, ಈ ಘಟನೆಯನ್ನ ಅತ್ಯಂತ ಭಯಾನಕ ಅಂತ ಕರೆದರು. ಕಾಲ್ತುಳಿತದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿದ ಅವರು, ಇಲ್ಲಿ ತನಕ 39 ಜನ ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ರಾಜ್ಯದ ಇತಿಹಾಸದಲ್ಲಿ ಯಾವುದೇ ರಾಜಕೀಯ ಪಕ್ಷ ಆಯೋಜನೆ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯ ಜನರು ಪ್ರಾಣ ಕಳೆದುಕೊಂಡಿರಲಿಲ್ಲ. ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ಇಂತಹ ದುರಂತ ಯಾವತ್ತಿಗೂ ಸಂಭವಿಸಬಾರದು. ಪ್ರಸ್ತುತ 51 ಜನರು ತೀವ್ರ ನಿಗಾ ಘಟಕದಲ್ಲಿ ಚಿಕಿತ್ಸೆ ಪಡಿತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಪ್ರಾಣ ಕಳೆದುಕೊಂಡವರಿಗೆ ನಾನು ಭಾರವಾದ ಹೃದಯದಿಂದ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿ ಸಲ್ಲಿಸ್ತೀನಿ. ಮೃತರ ಕುಟುಂಬಗಳಿಗೆ 10 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಪರಿಹಾರ ನೀಡಲಾಗುತ್ತೆ. ಗಾಯಗೊಂಡವರಿಗೆ 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಪರಿಹಾರ ನೀಡಲಾಗುತ್ತೆ. ನಿವೃತ್ತ ಹೈಕೋರ್ಟ್ ನ್ಯಾಯಾಧೀಶರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ತನಿಖಾ ಆಯೋಗವನ್ನ ರಚನೆ ಮಾಡುವಂತೆ ನಾನು ಆದೇಶಿಸಿದ್ದೀನಿ ಅಂತ ಸ್ಟಾಲಿನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಈ ಒಂದು ಭಯಾನಕಗಳನ್ನ ಪದಗಳಲ್ಲಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. ಈ ರೀತಿಯ ಒಂದು ಘಟನೆಯಿಂದ ತುಂಬಾ ನೋವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರು. அதிகாரிகளையும் அழைச்சு, டிஜிபியும் அழைச்சு, அதுக்கு பிறகு கலந்து பேசி என்னென்ன செய்யலாம், என்ன நடவடிக்கை எடுக்கலாம், எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு விவரம்லாம் கேட்டேன். எல்லாரையும் முக்கியமான பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதிகாரிகள், கரூரை ஒட்டி இருக்கக்கூடிய 5-6 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம், மருத்துவர்கள் எல்லாம் உடனடியாக அந்த பகுதிக்கு கரூருக்கு போகும்படி உத்தரவிட்டு அவங்க எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதெல்லாம் விசாரிச்சேன். ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறேன். பெரும் துயரத்துக்கு இந்த சம்பவத்தில் மொத்தம் 39 உயிர்கள் இதுவரைக்கும் நம்ம இழந்திருக்கிறோம். இதுல ஆண்கள் 13 பேர், பெண்கள் 17 பேர், ஆண் குழந்தைகள் 4 பேர், பெண் குழந்தைகள் 5 பேர். ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. மேலும் 51 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதுல 26 பேர் ஆண்கள், 25 பேர் பெண்கள். இவங்க எல்லாரும் விரைவில் குணமடைந்து நலமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். வருவார்கள் நிச்சயமாக நான் நம்புகிறேன். இறந்து போன அந்த உயிர்களுக்கெல்லாம் கனத்த இதயத்தோடு நான் அஞ்சலி செலுத்துகிறேன். அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறேன். இந்த துயரமான சம்பவத்தில் மரணமடைந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அது முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனடியாக அமைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு இன்று காலையில் 9:30 மணிக்கு தான் வரலாம் என்று முடிவு செய்து விமானத்தில் டிக்கெட்டு பதிவு செஞ்சிருந்தேன். ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல. வீட்டில் இருக்கவே என்னால் முடியல. அதனாலதான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று நான் திட்டமிட்டு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்கு சேர்ந்திருக்கிறேன். ஆகவே மீண்டும் மரணமடைந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவிலே குணமடைய வேண்டும் என்றும் என்னுடைய ஆசையையும் வெளிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.